ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 34 டே 34. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். 34வது நாள். ஆ இன்னைக்கு மதியானம் Netflixல துரந்தர்ன்னு ஒரு படம் பார்த்தேன். பாலிவுட் படம். தமிழ் டப்பிங்ல இருக்கு. ரன்வீர் சிங் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அண்ட் ஆதித்யா தார் வந்து டைரக்டர். அவரோட முன்னாடி படம் உரி, த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு. அதுவும் நீங்க பார்க்கலாம். அருமையான படம். நம்ம புல்வாமா அட்டாக் நம்ம மேல நடந்தப்போ ஆ இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுச்சு பாகிஸ்தான் மேல. அத பேஸ் பண்ணியான படம் அந்த உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அதோட டைரக்டர் தான் இந்த துரந்தர் அந்த பார்ட் 1. ஆ இதுல வந்து ஒரு இந்தியன் ஸ்பை பத்தின கத. ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டா எப்படி பாகிஸ்தான் மாஃபியா கேங்குக்குள்ள ஒரு இந்தியன் ஸ்பை போய் ஊடுருவி ஆ தகவல்கள் சேகரிக்கிறாரு. அப்படி அதுதான் மூலப்பொருள். இந்த படத்தோட மூலக்கத. ஆ ரன்வீர் சிங் அருமையான சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் பயோபிக்ன்னு வந்துட்டா அவர கையிலே பிடிக்க முடியாது. அருமையா நடிக்கிறாரு. மத்த நேரத்தில சுமாரா தான் இருப்பாரு. சூசிங் அவ்வளவா நல்லா இருக்காது. ஆனா இந்த மாரி பயோபிக் எடுத்து பத்மாவத் படத்துலயும் அதே மாரி அலாவுதீன் கில்ஜின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. மனுஷன் அப்படியே வாழ்ந்திருப்பாரு அந்த கேரக்டர. அது மாரியான ஒரு படம் தான் இது. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு மாதவன், அஜித், டோலா வந்திருப்பாரு. அ எவ்ரிஒன் அந்த கேஸ்டிங்கே அவ்ளோ இதா இருக்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி நம்ம பாகிஸ்தான்லயே இருந்து பார்க்குற மாரி இருக்கும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும். எல்லாமே அப்படியே நம்மள பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு அங்க நடக்கிறது, அந்த மாஃபியா கேங் அங்க என்ன ரூல்ஸு, என்ன சிஸ்டம், எப்படிலாம் இன்ஃபில்ட்ரேட் பண்ணலான்னு நெனைக்கிறாங்க. என்னென்ன திட்டங்கள் வகுக்குறாங்க இந்தியா மேல. அண்ட் நம்ம நாட்டுல இருக்க கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ் யாரு ஹெல்ப் பண்றா? ஏன் இந்த மாரி தொடர் தாக்குதல் நடக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணம். நம்மளோட சிஸ்டத்திலயும் இந்த கரப்ஷன் ஊடுருவிக்கிறதுனால அ ரொம்ப பாதிப்படையுது. கரப்ஷன் எப்போ முழுமையா அகற்றப்படுதோ, இப்போ வந்து அது வந்து நம்ம வாழ்வியலோட ஒன்றிருச்சு. சாதாரண நம்ம கூட ஏதாவது ஒண்ணு விஷயம் நடக்கணும்னா, நம்ம ஏன் இப்படி போணும்? நம்ம ஒரு ரூ. 50 குடுத்து சீக்கிரம் பண்ணிடலாம். அப்படின்ற மாரி மென்டாலிட்டி எப்பலாம் மாறுதோ, எ அப்பதான் கரப்ஷன் இதாக்க முடியும். அண்ட் இது சின்ன சின்னது. பெரிய லெவல்ல பண்ணா ஒரு நாட்டுக்கே பாதிப்படையிற மாரி இருக்கிறப்போ, அது ரொம்ப பெரிய கரப்ஷனா தெரியுது. அ அந்த பாகிஸ்தான்ல வந்து ஒரு சீன்ல வந்து இந்த 500, 1000 இந்தியாவோட நோட்ஸ் அடிக்கிற அந்த பிளேட்ஸ் வந்து அவங்க வச்சுக்கிட்டு, அத பிரிண்ட் பண்ணி இங்க ஃபேக் நோட்ஸ் அனுப்புவாங்க. மேபி அந்த ரீசனுக்காக தான் மோடி வந்து டிமோனிடைசேஷன் அறிவிச்சிருப்பாரு. அவ்ளோ பணம் அங்கருந்து பண்ணிட்டுருக்காங்க நம்ம நாட்டு கரன்சி. ஆ ஃபேக் நோட்ஸா வரத தடுக்கிறதுக்கு. அண்ட் எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு ஸ்ட்ராங் லீடர் நேத்து கூட சொல்லியிருப்பேன். டொனால்ட் ட்ரம்ப் பத்தி பேசியிருந்தோம். ஒரு ஸ்ட்ராங் லீடர் அவங்க நாட்டுக்கு என்ன தேவ? அது என்ன அப்போசிஷன் பார்ட்டி இப்படி எதிர்த்தாலுமே, ஆ என்ன மத்த கண்ட்ரீஸ்ல இருக்க மக்கள் என்ன பண்ணாலுமே, என்னோட நாட்டுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு நல்ல சுயமா சிந்திச்சு சுயமா இல்ல. அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் நல்லவங்க தான். அவங்க கூட இருக்கவங்க பியூரோக்ராட்ஸ் அவங்க சொல்ற அறிவுரைகள நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்றது ஒரு பாலிசி டிசிஷன் வச்சுக்கிட்டு, அ அத செயல்படுத்துறது என்ன என்ன ஆனாலுமே அ என்ன ஆனாலும் இத செயல்படுத்திறணும்னு ஒரு பாலிசிய வச்சுக்கிட்டு நம்ம நம்ம பிரதமர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ, அது பெரிய ஒரு ப்ளஸ் நமக்கு. நேத்து பார்லிமென்ட் மீட்டிங்ல கூட தேஜஸ்வி சூர்யா பெங்களூர் சவுத் எம்பி அவரு ஒரு ராகுல் காந்தி கிட்ட ஒரு டிபேட் அப்போ அவரு அவர் சொன்னது. அ காங்கிரஸ் வந்து இந்தந்த காரணங்கள்லாம் இருக்கு. அதனால தான் எங்களால இது செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களோட பிரதமர் மோடி வந்து இந்தந்த காரணங்கள் எல்லாம் இருந்து தாண்டி இத பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த லீடர்ஷிப் டிஃபரன்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் மோடின்ட்டு அ ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த படம் பார்க்குறப்போ அதான் எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு. நம்ம ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அண்டர்ல கீழ இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ பாதிப்புல இருந்து நம்ம வந்து அ தடுக்கப்பட்டுருக்கோம். அண்ட் வி ஆர் ஃபாரெவர் கிரேட்ஃபுல் டூ அவர் ஹானரபிள் பிஎம் நரேந்திர மோடி அவர்கள். அண்ட் துரந்தர் நம்ம அதில ஹீரோயினா சாரா அர்ஜுன்ங்கிறவங்க பண்ணியிருப்பாங்க. நம்ம அவங்கள தெய்வ திருமகள் படத்தில குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்திலேயே அருமையான நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பாங்க. மார்க் மை வேர்ட்ஸ் ஷி வில் பி த நெக்ஸ்ட் பிக் திங் இன் இந்தியன் சினிமா. அண்ட் எவ்ரிதிங் வாஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரார்டினரி போர்ட்ரைசேஷன்.
ஆ பார்ட் 2 இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால தான் அந்த கிளைமேக்ஸ்லாம் அவ்வளோ ஃபுல்ஃபில்மென்ட்டா இல்ல. பார்ட் 2 எதிர்பார்க்கலாம். அண்ட் ரன்வீர் சிங் டேக் ஓவர் அந்த லயாரி எப்படி டேக் ஓவர் பண்றாரு அப்படியான கதையா இருக்கும். அர்ஷத் பப்பு வேற இன்னும் உயிரோட இருக்கான். அவன எப்படி சாவடிக்கிறது, அந்த இக்பால் அவங்கலாம் எப்படி அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்கலாம் யாருன்னு. ஸோ, ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. எல்லாருமே ஒரு ஒரு சர்டன் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 இந்த உணர்ச்சிகரமான படங்கள்லாம் பார்த்தா தான் நம்மளோட இந்திய ராணுவத்து மேலேயும் நமக்கு அது இந்த ஒரு 2 வாட்டியாவது நம்ம அத பார்த்து நம்ம அந்த உணர்ச்சிகள தட்டி எழுப்பலாமே! அப்டிதான் என்னோட வேண்டுகோள். ஆ ஸோ எல்லாருமே பாருங்க அந்த படம் நல்லாருக்கு. துரந்தர் Netflixல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னமோ சொல்லணும்னு ஷேர் பண்ணேன். ம் என்ன சொல்லலாம்? நல்லா படிங்க. எண்ணங்கள தெளிவா வச்சுக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம் அண்ட் ரிமெம்பர் தி நேம் ஆனந்த். தேங்க் யூ.